ஒரு விதவை இருக்காங்க. அவங்க ஆலயத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆலயத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணும்போது அவர்களுடைய ஆவி சொல்லுது, நீ வெறுங்கையாய் எப்படி ஆலயத்துக்குள்ளே போவா அப்படின்னு அவர்களுடைய ஆவி சொல்லுது. ஆனால் அவங்க மாம்சம் சொல்லுது, நீ வெறுங்கையா தான் இருக்கிற, நீ விதவையா தான் இருக்கிற, நீ வெறுங்கையா போவ, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. திரும்ப அந்த ஆவி சொல்லுது, அவருடைய ஆத்மா சொல்லுது, உன்கிட்ட 2 காசு இருக்குது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குது. ஹல்லேலூயா. இப்போ மாம்சம் சொல்லுது, ஐயோ 2 காசை கொண்டு போயிட்டேன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. திரும்ப அந்த ஆத்மா சொல்லுது, 2 காசு ஆண்டவருக்காக கொடுத்துரு, உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லுது. திரும்ப மாம்சம் சொல்லுது, கொடுத்துறாத, நாளைக்கு நீ உன் பிள்ளைகள் என்ன செய்யணும், பட்னி இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த போராட்டம் தான் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் சொல்லும்போது நாமும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவியும் மாறி மாறி சில உடன்படிக்கைகளை ஆண்டவருக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த ஏழை விதவை அங்கே போய் காணிக்கையை போடும்போது நீங்களுக்கு 21 வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கிறார் ஏழை விதவை. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் அங்கே எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் வந்தபோது அவர்களை திரும்பி பார்க்கல. பாலஸ்தீன வழக்கத்தில் 2 காசு அப்படிங்கிறது பழக்கத்தில் இருந்தது தான். ஆனால் 2 காசுங்கிறது பெரிய காசு ஒன்றும் இல்லை, சாதாரணமான காசு, ஒரு நாள் செலவை ஓட்டுற காசு, அவ்வளோதான், பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த இயேசுவுக்கு தெரிஞ்சது அந்த விதவை கிட்ட வேற ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. எல்லாரும் காணிக்கை கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா, தனக்கு ஆண்டவர் கொடுத்ததில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஏழை எப்படி கொடுத்தா தெரியுமா, தனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்தா. ஹல்லேலூயா. கொடுத்ததிலிருந்து கொடுத்தவர்களை என் இயேசு திரும்பி பார்த்ததை விட தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்த அந்த விதவையை அவர் ஆச்சரியமாய் பார்த்தார். அந்த விதவையின் காணிக்கை என் இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தது. ஹல்லேலூயா.